ஒரு சின்ன வேண்டுதல் வச்சு அது நடந்தாலே வந்து நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அனுதினமும் அவ்வளவு மிராக்கிள்ஸ் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அப்போ நீங்களே ஒரு 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 மொமெண்ட் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட பூரிப்பு அடைஞ்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி செய்வன் எல்லாம் பண்ணும்போது முதல்ல குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள். ஏன்னா இந்த துர்மரணங்கால ஆனவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு கும்பிடுறப்போ அவங்க வந்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால சனி போனம் தனியா போவாது, செவ்வானா அவ்வா. புள்ளி சூரியம்னு சொல்றாங்க, ஏவல்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் என்ன நம்ம வெரைட்டி? அதெல்லாம் என்ன? இப்போ சமீபத்துல நிறைய பேர் பேசுறாங்க பில்லினா என்ன, சூனியனா என்னன்னு. புரியுதுங்களா? நிறைய யூடியூப் வந்துருச்சு. அதுதான் தேவையில்லாதவங்களாம் போயிட்டு பேட்டி கேட்டுக்கிட்டு கொலைக்காரலாம் கொலைச்சிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கொலைக்கிட்டோம். புரியுதா? பில்லி சூனியன் ஏன் பாஸ்போர்ட்ல போய் சில்லின்னு கேட்க சொல்ல தருவாங்க? ஏன் அந்த பில்லி நம்ம கூப்பிடணும்? ஏன் அந்த சூனியத்தை நம்ம கூப்பிடணும்? புரியுதா? ஒரிஜினலா இங்க என்னமா அதிகமா பண்ணப்படுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆண் பெண் வசியம் பண்ணுவோம். சரிங்களா? ஆண் பெண் வசியம் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு 10 நாள்லயே முடியும், சில பேருக்கு 50 நாள்ல முடியும், சில பேருக்கு 6 மாசம் கூட ஆகலாம். இப்போ நீங்க வந்துட்டு வச்சதை எடுக்கவும் செய்வீங்க, வைக்கவும் செய்வீங்க? ஒரு காலமும் நான் வைக்க மாட்டேன், எடுக்க மட்டும் தான் செய்வேன். எடுக்க மட்டும் செய்வேன். என் உயிரே போனாலும் சரி, அவங்க கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்து என் காலில் கொண்டாலும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு ஆள் இருக்காங்க, நான் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருடைய குடும்பம்லாம் அழிஞ்சிருக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்களாமா? நான் அழுவாத நாளே கிடையாது. சுடுகாட்டில் சில பேய் பிடிச்சாடும், அதுங்க சூழ்நிலை சொல்லும் போது நான்லாம் உட்காந்து அழுதுருவேன். சரி என்னடா இது, நம்ம தான் இப்படி பிறந்து நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் இதோட சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்கலாம் நான் நினச்சி வேதனைப்பட்டுருக்கோம்மா. இதுக்கு ஏதாவது கால நேரம் ஏதாவது இருக்காமா? இத்தனை நாள்ல சரியாயிடும், அத்தனை நாள்ல சரியாயிடுமா? பேய் ஓடுறதாம்மா அன்னைக்கே சரி பண்ணி வச்சுக்கோமா. அந்த மாதிரி இப்ப சரி பண்ணிட்டா இப்ப தாண்டின அந்த எல்லையை தாண்டோனே திருப்பி வந்துடும்லாம் சொல்லுவாங்கல்ல, உண்மையாமா? அதுக்கு வேண்டி கட்டணும், ஒழுங்கா கட்டணும், ஒழுங்கா பண்ணணும், ஒழுங்கா செய்யணும், ஒழுங்கா செய்யணும். அது இல்லைன்னா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தப்பா பண்ணா என்னமோ அது போய் திருப்பி அனுப்புவோம் வேற ஆத்மாவை. அதுதான் கேட்டப்ப போய் என்ன கூட்டிட்டு வந்துடும். ஆமா, இந்த ஆத்மா போயிடும். ஓ, இந்த ஆத்மா சிவனுக்கு கட்டுப்பட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிடும். என்ன அனுப்பிச்சிட்டாங்க, நீ வேணா போ. நாங்க என்ன பண்ணோம், அது அவங்களையும் வந்துட்டு அந்த பொண்ணோ இல்ல பையன் மேலேயோ ஆத்ம சக்தி இறக்கிடுவோம். அப்ப அதால ஒன்றும் பண்ண முடியாது. செய்தாலும் கரெக்டா செய்யணும், பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். புரியுதா? காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு செய்யறேன், நாளைக்கெல்லாம் நாளைக்கு செய்யறேன், இந்த வாரம் அடுத்த வாரம், அடுத்த மாசம்லாம் இந்த மாசம், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த மருந்து கொடுக்கறது, இது அப்புறம் வந்துட்டு காலடி மண் எடுத்து பண்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்லம்மா, இதெல்லாம் உண்மையான விஷயம்? மகளே, காலடி மண்ணுலாம் உண்மைதான். காலில் வந்துட்டு இப்போ உனக்கு உதாரணத்துக்கு சொல்ற மகளே, சுகர் வந்து கால் எடுக்கிறது வேற. நல்லா தெரிஞ்சுக்கோ, செய்வனை இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பா ஒரு காலு, அதுல கண்ணு வச்ச மாதிரி ஒரு கட்டி வரும். கண்ணு வச்ச மாதிரி அந்த ஒரு கட்டி தான் நம்மளுக்கு தலையெழுத்தை. அதுல இருந்து பட்டு 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 பட்டுன்னு மேலே ஏறும். அதுதான் காலடி மண் எடுத்து செய்யறது. காலடி மண்ணுன்னு சொல்றது வந்து சுடுகாட்டுல சாவி இருக்கிறாங்கல்லம்மா, பொய் மண்ணுன்னு ஒண்ணு இருக்குது. பொய் மண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, சுடுகாட்டுல தான் இருக்கும். அது உண்மையா மாந்திரிகம் தெரிஞ்சவனுக்கு இதை நான் சொல்ல தெரியும், தெரியாதவங்களாம் இது என்னன்னு கேட்பானுங்க. பொய் மண்ணுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த மண்ணோட இவங்க காலடி மண்ணை வச்சு செய்யணும். பொதுவா இந்த வீட்டுல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வந்து தவறிட்டாங்கன்னா அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு வேண்டுவாங்க. அதே மாதிரி துர்மரணங்கள் ஆனவங்களுடைய புகைப்படங்களும் வச்சு வேண்டுறாங்கல்ல, அதெல்லாம் சரியான வழக்கமாமா? துர்மரணங்கள் வச்சு கும்பிட்றது வந்துட்டு அவங்கள போட்டோ வச்சு கும்பிட்றதோ கல்லா வச்சு கும்பிடலாம். கண்ணி கழியாதவங்கள கல்லா வச்சு கும்பிடலாம். முதியோருங்களை வந்து வடக்கு பக்கம், வடக்கு நோக்கணும் மாதிரி வச்சு நம்ம கும்பிடலாம். ஏன்னா இந்த துர்மரணங்கால ஆனவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு கும்பிடுறப்போ அவங்க வந்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால சனி போனம் தனியா போவாது, செவ்வானா அவ்வா, வியாழனா ஏழன். புரியுதா? அந்த வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை 3 நாள் கண்டிப்பா துணை போயிடும். அதே மாதிரி இந்த மாலி அமாவாசை நேரங்கள்ல மட்டும் வந்துட்டு எல்லா ஆத்மாக்களும் இந்த பூமிக்கு வந்துட்டு போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா உண்மையான வார்த்தை எப்படின்னா மகோ, அன்னைக்கு வந்துட்டு மாலி அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து திதி கொடுக்குறோம்.
இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அவுத்திக்கிற சாப்பாடு கொடுக்குறோம்ல, அப்போ யம தர்மராஜா கதவை திறந்து போ, உன்னோட குடும்பத்தில் இன்னாரும் உனக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க, இன்னைக்கு 6 மணிக்கு உன்னை திறந்து விட்ற, சாயந்தரம் 6 மணிக்கு நீ மேலே வந்துடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இதுதான் உண்மையான வார்த்தை. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதனாலதான் அன்னைக்கு வந்து படையல் போட்டு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்றதோ. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கல்லா வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சாமி மடத்துல வச்சு கும்பிடுறது சரியான வழக்கமா? மரத்து கீழே, ஏதோ ஒரு மரத்து கீழே அதனால வச்சு கும்பிடுவாங்க. பொதுவா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து இவங்க ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதெல்லாம் உண்மையாமா? ஆம்பளைக்கு அமாவாசை, பொம்பளைக்கு பௌர்ணமி. ஓ, அதுலயும் நாள் இருக்கு. ஆமா, யாருன்னா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஓ, இப்படிதான் மகளே, நான் நல்லது சொல்லி 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 தான் எனக்கு கெட்டது அமையிருக்கு. அதுதான் வந்துட்டு நாளைக்கே பாருங்க, தெரியாதவங்க சொல்லுவோம் ஆம்பளைக்கு அமாவாசை, பொம்பளைக்கு பௌர்ணமி. அதுதான் உண்மை. சரியா? செய்வனைக்கு பௌர்ணமிக்கு பொம்பளைங்களுக்கு செய்யலாம், ஆம்பளைங்களுக்கு அமாவாசை செய்யலாம். அதே தும்பப்பூவில் ஈசனுக்கும் போடலாம், தும்பப்பூவில் ஒரு ஒரு வாழ்க்கையும் அழிக்கலாம். உண்மைக்கு தும்பப்பூவில் மொந்த வாழைப்பழத்தில் வசியம் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்ன நம்ம அன்றாடம் பாக்குற ஒரு விஷயங்கள் தான், அதை வச்சு. ஆமா மகம், சொல்ல ஓடிடுவாங்க. என்னமா இப்போ நம்ம சின்ன வயசுல நீலாம் பார்த்திருப்பேன், ஒண்ணு பறந்து வரும் தெரியுமா, வெள்ளை கலர்ல பஞ்சு மாதிரி கீழே வச்சு. ஆமா ஆமா. அது வந்து ஆண் வசியம் பெண் வசியம், ஆண் கொக்கி பெண் கொக்கின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற முள்ளு நம்ம அதை இப்படி சேர்த்து நம்ம கடின்னு வச்சுக்க, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்ம இப்படி பிரிக்க முடியாது. ஆனா அதுக்கு மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. 101 வாட்டி நம்ம அந்த மந்திரம் உச்சரிக்கணும். ஆனா அது நல்லபடியா வாழ்றதுக்கு வாழ வைக்கக்கூடிய மந்திரம். வாழ்றது குடும்பமே நல்லா இருக்குன்னு சொன்னா ஐயர் விட்டு பாடக்குச்சி. ஐயர் சாவறாங்களா, பிராமணர் சாவறாங்களா, அவங்களுடைய பாடக்குச்சி குடும்பத்தை வாழ வைக்கும். வாழ வைக்கும், அழிக்கணும். என்ன சொல்றீங்க? சின்ன பசங்க, இந்த வயசு பசங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி காதல் பிரிவு இல்லைன்னா எங்களை சேர்த்து வைங்க அப்பெல்லாம் வந்திருக்காங்களா? நீ வேறடி, உண்மைக்கே சொல்றேன், நான் அழுவேன். இந்த வயசு பொண்ணுங்க இந்த பாவிங்கிட்ட ஏமாந்துட்டு வரோம் பாரு. அப்பா அவ்வளவு பேர் இங்க வருவாங்களாமா? வருவாங்கம்மா, பெரியவங்க தான் வருவாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த விஐபி வரல என்கிட்ட, எந்த விவிஐபி வரல, எந்த நடிகர் வரல, முக்கியமான பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வரல. அதை நான் பேர் சொல்ல விரும்பல. நிறைய பேரை நான் காப்பாற்றிருக்கேன். பிரபலமா இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ஒரு எதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது எதிரி தான் இருக்கிறானுங்களே, அப்புறம் என்ன? உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க? அது உங்களுக்கே தெரியுமாங்க? எனக்கே தெரியும். இப்போ கூட சொல்றேன், எனக்கு செய்வனை செஞ்சு தர வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு எடுத்துக்க முடியும். இங்க கோயிலே இருந்துச்சு, நான் அது உங்களுக்கே ஆனா தெரியும். எனக்கு அம்மா சொல்லிடுவாங்க. நான் ஒரே வார்த்தை என்ன, நம்மளுக்கு 2 கண்ணு தான், நம்ம பார்க்குற வரைக்கும் தான் நம்மளுக்கு கண்ணு தெரியும். ஆனால் அவளுக்கு அப்படி இந்த உலகத்தையே கேமரா இல்லாமல், இந்த கேமரா இல்லாமல் பார்க்குறோம். நான் அவகிட்ட தான் போய் ஒப்படைப்பேன். எனக்கு அதுதான் முக்கியம். அது உள்பூர்வமாகவே வருமா, இல்லைன்னா வந்து இதுக்கு முறையான பயிற்சிகள் ஏதாவது? பயிற்சியெல்லாம் கிடையாது மகம். அதெல்லாம் வந்துட்டு அந்த அம்மாவை நம்ம மனசார வணங்கணும். எந்த தெய்வமோ இல்லை எந்த கன்னி தெய்வமோ அந்த தெய்வத்தை நம்ம மனசார நினைக்கணும். அவங்க வந்து நம்மளுக்குள்ளே பேசுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. புரியுதா? பயிற்சி கீழ்ச்சியெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஊரை ஏமாத்துக்கு நிறையா பேர் கிளம்பிட்டானுங்க. அதனாலே நான் பேட்டி கொடுக்குறதே விட்டு, உண்மையே சொல்கிறேனே, நீ ஆன்மீகம்னு சொன்னது தான் நான் பேட்டி கொடுக்குறேன். புரியுதா? சில பேர் வந்து தெய்வமே இல்லைன்னு ஓடுறாங்க, சில பேர் தெய்வம் இருக்குன்னு கையெடுக்கணும், சில பேர் தெய்வத்தால் சம்பாதிக்கணும்னு இருக்காங்க. என்னை கூட தான் சொன்னாங்க, தெய்வத்தால் நீ சம்பாதிக்கிறன்னு. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதில் ₹1 ₹2 ஆக்குனேன், ₹2 ₹3 ₹3 ₹10 ₹10 ₹100 அப்படி ஆக்கி தான் என்னுடைய திறமையில ஒரு ஆட்டோக்கு 2 ஆட்டோ வாடகை விட்டேன், சம்பாரித்தேன். என் குழந்தைங்க திருநங்க இங்கே சம்பாரித்து கொடுத்தாங்க, நான் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன். அவளால் நான் சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு பேய் ஓட்டினா கூட 20,000 25,000 நான் வாங்குவேன். ஒரு கழுப்படுத்தாலும் 20,000 25. என்னுடைய கஷ்டம் சொல்கிற நாய்ங்களுக்கு தெரியாது, எங்களுடைய வலி என்ன வேதனை நான். புரியுதாம்மா? ஒரு நாள் நாங்கள் செய்கிற மாதிரி வந்து செய்ய சொல்ல பார்க்கலாம். பேசுகிறவனுங்களே, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ அவங்க என்ன எவ்வளோ மாட்டிருக்காங்களே, இவ்வளோ பூட்டியிருக்காங்களே, இதுதான் உங்கள் கண்ணு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை 1/2 கிராம் 1 கிராம் 2 கிராமோ நாங்கள் வாங்கி, எப்போ எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் கஷ்டப்பட்டு சேர்த்து நான் போட்டு வச்சுருந்துருக்குறேன். எத்தனை மினிஸ்டருக்கு நான் பண்ணி கொடுத்துருப்பேன், எத்தனை எம்எல்ஏங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பேன், எத்தனை நடிகர்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பேன். யார் எனக்குன்னா நான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறப்போ சந்தோஷமா. இப்போ கூட மதுலேருந்து ஒரு தம்பி வந்து எனக்கு கம்பல் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நான் போய் சொல்ல மாட்டேன். புரியுது? அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்துட்டு எனக்கு 1/2 சவரம் 3/4 சவரம் 1 சவரம் எனக்கு கம்பல் வாங்கி கொடுப்பாங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? நான் கஷ்டப்பட்டேன். அந்த அம்மா அங்காளேஸ்வரி எல்லா தெய்வமும், நான் கும்புற அத்தனை தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருந்து அதை முடிச்சு கொடுக்குறாங்க. அந்த நன்றி கடனை வந்து எனக்கு செலுத்துறாங்க. அம்மா 20,000 பட்டுப்படம் வாங்கிக்கம்மா, இந்தாம்மா 10,000 பட்டுப்படம் வாங்கிக்கம்மா, இந்தாம்மா இதை வச்சுக்கம்மா எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க.
நான் ஒரு சீட்டை கிட்ட போடுவேன். பத்தாவதுக்கு என்னுடைய வீட்டில் இருக்கவங்க என் கணவரும் வேலை செய்கிறாங்க, அவங்களும் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன இருக்கு? எங்க அம்மா சொத்து இருக்குது, எங்க அப்பா சொத்து இருக்குது. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படியே பேசிட்டு புரியுதுங்களா? இதான் உண்மை. அவங்க பேசுறவங்க பேசட்டும். என்னடா சொல்றது? நீ பேச பேசதான் நான் பெரிய ஆள் ஆகுவேன். நீ என்ன பேசுறே பேசு, என்னை என்ன வச்சு கூப்பிடுறே நீ கூப்பிடு. புரியுதா? நான் ஏன் கூட சண்டை போடணும், நான் ஏன் உங்ககிட்ட முட்டணும்? நம்ம பேச பேசத்தான் நம்ம வளர்ந்து வரத்தான் தெரியும். நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் தப்புன்னு. புரியுதா? தெரியாத விஷயங்கள் லட்சம் இருக்கலாம், தெரிஞ்ச விஷயங்கள் 10 இருந்தா போதும், எல்லாத்துலயுமே சாதிச்சுட்டு வரலாம். குலதெய்வம்னு ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி செய்வன் எல்லாம் பண்ணும்போது முதல்ல குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க சொல்லுவாங்க. அது உண்மையாமா? 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். அது சில விஷயங்களை வச்சு 9 வகை நூல்ல கட்டுவாங்க, இழுப்பாங்க. ஆனா அங்காள சூரிய பொறுத்த வரைக்குமே ஒரு நொடி ஒரு கணம் தான். அப்படி இப்படி உடச்சு விட்டுருவா. உன்னை என்ன மட்டும் இல்ல, உன்னுடைய மூதாதர், உன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன்ல இருந்து உன்னை காப்பாத்துற தெய்வம். அவங்கள போய் பார்க்காம அவங்களுக்கு நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள போய் நேவேதியம் செஞ்சு உன்னுடைய மனசுல இருக்கிற பிரார்த்தனையை போய் நீ அங்க வை. இப்ப நான் அவங்ககிட்ட சொல்றேன், மகளே மா எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்குமா, நீ என்ன பண்ணுவ? பக்கத்துல அவங்ககிட்ட போய் சொல்லாம இருப்ப, சொல்லுவேன். ஆனா நம்ம அங்க சொன்ன அவங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன தீர்வோ அதுல இருந்து நம்மளை காப்பாத்தி கொடுப்பா. அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அங்காளமா இருந்தாலும் சரி, ஆண்டவரா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, யாரும் நம்ம போய் கடவுள்கிட்ட தான் முறையிடும். புரியுதுங்களா? அது பண்ணாம பலவீனமாகறதுனால தான் அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. தெய்வத்தை அப்பெல்லாம் ஒரு கோயிலை கண்டா நம்ம இறங்கி எப்படி கையெடுத்து கும்பிடுவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. அவ்வளவுதான். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துக்கிட்டு அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரஜினி அம்மா இன்னைக்கு வந்துட்டு அத்தனை பேர் வந்துட்டு வாழ வைக்கிறீங்க, எல்லாமே சொல்றீங்க. அந்த மாதிரி ரஜினி அம்மாக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்காமா? நிறையா. எனக்கு நிறைவேறாத ஆசை, நான் சாவறதாங்க ஒரு கோயில் கட்டணும். அதுதான் அதுதான் அங்காள பரமேஸ்வரி. ஆமா, என் தாய் அங்காள பரமேஸ்வரி தான். அவளை கலசை வச்சு கோபுரம் கட்டி அவளை நான் உட்கார வச்சுட்டு அடுத்த கணமே அடுத்த நிமிஷமே அம்மா கேட்கட்டும், என் உயிரை நான் விட்டுருவேன். இது சத்தியம். அடுத்த கணமே என் உயிரை கட்டி நான் கொடுத்துருவேன் அம்மா கிட்ட. நான் கோயிலை கட்டி அம்மா எங்கள் அம்மாவை நான் உட்கார வச்சுட்டு என்னை சந்தோஷமா கூட்டு போட்டு நான் போயிடுவேன். வேற எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம். ஒரு சின்ன வேண்டுதல் வச்சு அது நடந்தாலே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா அனுதினமும் அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ சந்தோஷம் வருது. அப்போ நீங்களே ஒரு ஒரு மொமெண்ட் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட பூரிப்படைஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்மா, நிறைய விஷயங்கள் நம்ப முடியாமல்லாம் வந்துட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவங்களெல்லாம் நான் காப்பாற்றிருக்கேன். ஒரு சமயத்துல வரிசையா ஆம்புலன்ஸ் நிற்கும், நான் போய் பார்த்துன்னு சொல்றேன், இவங்களை காப்பாற்றலாம், இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு. அப்படி காப்பாற்ற முடியாத விஷயங்கள் நாமும் இருக்குமாமா? ஆமாம்மா, எம கண்ணு விழுந்துரும், நம்ம கண்ணு மறைஞ்சிரும். நான் பார்த்துருவேன். கடவுளை வேண்டிங்கன்னு சொல்லிட்டு வேற எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். பார்த்தோன்னே கடவுளை வேண்டிங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுது. நம்ம சாவற நாள் நம்ம சொல்லிட்டு நான் வாழ்ற நாள் நரகமாயிடும். புரியுதா மகளே? அதுதான் உண்மை. என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு பிறப்புன்னு வந்தால் இறப்புன்னு அன்னைக்கே எழுதிடுவான். அது எங்கே எழுதுறான்னு உங்களுக்கு தெரியுமா? சுடுகாட்டு மண்டவோடு பார்த்துருக்கியா? அதில் பாப்பாவாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் பிரம்மனோட எழுத்து. ஆதியும் அந்தமும் அந்த எழுத்து தான். வாயிலா ஜீவராசிங்க பேசுறது எல்லாமே நைன பாஷை, தெய்வம் பேசுறது லாட பாஷை. புரியுதா? இதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு இல்லைன்னா மற்றவங்களை வந்து அழிக்க நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அது திரும்பி போகுமாமா? அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி பாதிக்கப்படுமா? உன் நல்ல நேரம் முடிஞ்சுன்னா உனக்கு ரிப்பீட்டு ஆப்பு, அவ்வளோதான். உன் குலதெய்வம் அங்கே போய் ஸ்ட்ராங்கா நின்ட்டால்னா அடுத்த கணம் யாரு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரிப்பீட் தான். கொள்ளையோ கொள்ளை. நீங்க சொன்னீங்க இப்ப இவ்வளோ நம்ம நகை போடுறதா எல்லாருக்கும் தெரியுது, நம்ம பண்றதா அப்படி தெரியுது. ஆனா நீங்க இந்த மாதிரி தெரியாத நிறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றளவு நிறைய பேர் தெரிஞ்ச விஷயத்தோட போராடுறாங்க, நாங்க தெரியாத விஷயத்தோட போராடிட்டு இருக்கோம். இல்ல அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல. ஆனா நான் வந்து மக்கள்ல இருந்து எல்லாருமே இன்ன வரைக்கும் வந்துட்டு ரஜினி அம்மாவா என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க, நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எப்படிமா முடியுதா? நீ இந்த இடத்துலயுமே கூட சரி, இந்த மாதிரி இந்த செய்வனை வச்சிருக்காங்க, பிள்ளை வச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து காசு இல்லாம கஷ்டத்துல வரவங்களுக்கு நீங்க காசை வாங்காமலும் எடுத்து கொடுத்தீங்க. அது எப்படிமா முடியுது? ஏமாங்கோ, கடவுள் கொடுக்குறது எனக்கு 10 ரூபாய் கொடுத்தா அதில் 4 ரூபாய் நான் ஒதுக்கிடுவேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், நாங்கள் திரும்பி பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் மீனில் வாங்க இருக்கிறது சென்று பாரு. எனக்கு தான் படிப்பு ஏறல, படிக்கட்டும். எவ்வளோ பேரை வக்கீல் ஆகியிருக்கேன், எத்தனையோ பேர் இன்ஜினியர் ஆகியிருக்கேன். புரியுதா? ஏர்மெண்ட் படிக்க வச்சிருக்கிறேன், டாக்டர் படிக்க வச்சிருக்கேன், போலீஸ் படிக்க வச்சிருக்கேன். படிக்க வைக்காத துறை என்ன? இப்பயும் படிக்க வச்சு தான் இருக்கிறேன். கை குழந்தையில இருந்து எல்லாரையுமே நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. அனாதை பசங்களை எடுக்கிறேன் நிறைய பேருக்கு. புரியுதுங்களா?
நம்மளால முடிஞ்சது. நீ இப்படி நல்லா வரக்கூடாதுன்னு என்ன பண்ணவங்களும் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தான். என் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ பேசிட்டு போ, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. வீட்டுல பூஜை பண்ணும்போதோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து கவனமா ஒரு வீட்டுல பண்ணணும், இல்ல இந்த மாதிரியான தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னா ரஜினி அம்மா என்னென்னலாம் சொல்லுவீங்க? நம்ம வந்து குலதெய்வத்து பேரை ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேமா. அந்த பெருமாளா இருந்தா அந்த நோட்டீஸ் அடிச்சு அன்னிலேருந்து விரதம் இருக்கணும். அது மஞ்சள் வச்சு குலதெய்வத்துக்கு போயிட்டு பூவாடக்காரவங்க இருந்தாலும் சரி வச்சு மனசார கும்பிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் சரி, பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் புடவை வச்சு கும்பிடணும், பையனுக்கு கல்யாணம் கண் சட்டை வச்சு, அந்த அம்மா கன்னி கல்யாணம் பொண்ணோ பையனோ அவங்களுக்கு புடவை ஜாக்கெட்லாம் வச்சு மனசார கும்பிட்டு காலில் இப்படி சாஸ்தாரமாக விழாமல் சாஸ்தாரமாக விழுந்து கும்பிட்டு அதே மாதிரி சாஸ்தாரமாக விழும்போது கால் இப்படி போகணும் கிராஸா வச்சு. ஆமாம், இந்த காலை உழுந்து கும்பிட்டு அப்புறம் இந்த காலில் விழணும். பெண்கள் ஆண்கள் எல்லாமே கொடி மரத்துலேருந்து தனியாக ஓரமாக கும்பிடணும். இவங்களா இருந்தால் ஆண்களாக இருந்தால் நேராக கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரி உண்மையாக கும்பிடணும். வீட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்லம்மா, அந்தந்த மாதிரியான தவறுதெல்லாம் இவங்க விடுற இடங்கள் என்னென்னமா? அம்மிக்கல் பக்கத்தில் தொடப்பம் முறை வைக்கக்கூடாது. ஆமாம், அம்மிக்கல் பக்கத்தில் தொடப்பம் முறை வைக்கக்கூடாது. அம்மிக்கல் ஒரு பெண்ணு தெரியுமா? நல்லா தெரிஞ்சவங்க பாருங்க, அம்மிக்கல்ல மஞ்சள் குங்குமம் வச்சிருப்பாங்க. ஆமா, பார்த்துருக்கீங்களா? அது பக்கத்தில் தொடப்பம் முறை வைக்கக்கூடாது. அதே மாதிரி வாசப்படி பக்கத்தில் வந்துட்டு முறம் தொடப்பம் வைக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வறண்டாவில் ஓரத்தில் வைக்கலாம். சரிங்களா? அந்த தப்பு பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலை வாரிட்டு உட்காந்துட்டு கூடாது. 6 மணிக்கு விளக்கேற்றிடணும். 6 மணிக்கு விளக்கு நகை வைக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. கட்டதை பற்றி பேசக்கூடாது. நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர்கள் உண்டு. அது மாதிரி தான். அண்ட் வீட்டுக்குள்ளே பேசும்பொழுது இந்த மாற்றி மாற்றி சபிக்கிற இடம் இல்லைன்னா சண்டை உருவாகிறது, சபிக்கலாம் கூடாது. நான் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் வந்து சபிக்க வேணாம் தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் யாருன்னா வந்து அழுதாலோ சபிச்சாலோ அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக என் வீடு அலங்கோலமாயிடும். இது பண்ணக்கூடாது, அழுகோலமாயிடும். என்னதான் வந்துட்டு வேணாலும் வந்துட்டு சிவனுடைய வார்த்தைகள் சொல்லி தான் வந்துட்டு அனுப்புவோம். நிறைய பேருக்கு என்னன்னா சிவன் வந்து அழிக்கிற தெய்வம் அப்படின்ற சில பேர் என்ன இருக்கும். ஆனா சிவன் வந்து படியலக்கிற தெய்வம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி தப்பான புரிதல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெய்வத்துள்ள தெய்வம் வந்துட்டு சிவபெருமானை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் கையெடுத்து கும்பிட முடியாது. சோதனைகள் பல கொடுப்பாரு, ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுதான் அப்ப அண்ணாமலையார். புரியுதுங்களா? நான் அண்ணாமலையாரை கையெடுத்து கும்பிட மாட்டேன். எந்த தெய்வத்துக்கு போனாலும் என் தாய் அங்காளேஸ்வரி தான் கும்பிடுவேன். புரியுதுங்களா? ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு மனசார உடம்பெல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பட்டை போட்டு அண்ணாமலையாருக்கு விரதம் இருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரை நினச்சி உண்மையாக நம்ம நினைக்கணும். என்னுடைய பூஜை ரூமில் போனால் அண்ணாமலையார் படம் இருக்குது. அதுவும் ஒரு அன்பர் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அண்ணாமலையாரை வந்து நான் மனசார கும்பிடுவேன் டெய்லியும். நான்வெஜ் சாப்பிட்டேன்னா உள்ள போக மாட்டேன். ஸோ இவ்வளவு நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிரிச்சுட்டே பதில் சொன்னீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுமே எங்களுக்கு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சிரிப்பு மட்டும் இல்லாம நீங்க பண்ற உதவிகளும் மென்மேலும் வளரணும். சந்தோஷம். தேங்க்யூ.